புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். தர்மபுரி அடுத்த அரூர் பக்கத்தில் தகாத உறவுக்கு கணவன் தடையாக இருந்ததால் தன்னுடைய ரகசிய காதலனோட சேர்ந்து தன் கணவருக்கு உணவில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சித்திரவதை செய்து கொலை செய்த கொடூரமான சம்பவத்தில் வாட்ஸ்அப் மூலம் ரகசிய காதலனுக்கு அனுப்பி ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இன்றைக்கு தகாத உறவிற்காக கணவன் மனைவி எடுக்கும் சிரத்தையை கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு எடுத்திருந்தால் இன்றைக்கு பல குடும்பங்கள் சமூகத்தில் அழிந்து போயிருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி கடந்த காலங்களில் தகாத உறவால் கணவன், காதலன், குழந்தைகள் என எவ்வித வேறுபாடுமின்றி ரகசிய காதலுக்காக தங்களுடைய குடும்பத்தையே கூறு போட்ட சம்பவங்கள் ஏராளம். அதில் குறிப்பாக சென்னை கொளத்தூரில் அபிராமி என்பவர் தன்னுடைய தகாத உறவிற்கு தடையாக இருந்த கணவன் மற்றும் 2 குழந்தைகளை கொல்ல திட்டம் தீட்டியதில் கணவன் தப்பித்துக் கொள்ள பிஞ்சு குழந்தைகள் இருவரையும் பாலில் விஷம் கலந்து கொன்ற கொடூர சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. கடந்த 7 வருடங்களாக நடைபெற்று வந்த வழக்கு விசாரணையில் அபிராமியின் குற்றத்தை ஜீரணிக்க முடியாத நீதிமன்றம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அபிராமிக்கும் அவரது ரகசிய காதலன் மீனாட்சி சுந்தரத்திற்கும் வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்து அதிரடி தீர்ப்பு வழங்கியது. இப்படி சமூகத்தை உலுக்கிய பல தகாத உறவு குற்றங்களுக்கு மத்தியில் தர்மபுரியில் மனைவி ரகசிய காதலுடன் சேர்ந்து தாலி கட்டிய கணவனுக்கு உணவு மற்றும் ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து கொன்ற சம்பவம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தர்மபுரி மாவட்டம் அரூரை அடுத்த கீரைப்பட்டியை சேர்ந்த லாரி ஓட்டுநரான ரசூல் என்பவர் அமமுகவில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை செயலராக இருந்து வந்துள்ளார். இவர் கடந்த 5ஆம் தேதி இரவு வீட்டில் உணவு சாப்பிட்டு தூங்க சென்றிருக்கிறார். அப்போது நள்ளிரவில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் சாப்பிட்ட உணவில் விஷம் கலந்திருப்பதாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்து ரசூலின் மனைவி மீது சந்தேகமடைந்து அவரது செல்போனை சோதனை செய்யுமாறு கூறியுள்ளார். அப்போதுதான் அதில் அதே ஊரில் சலூன் கடை நடத்தி வரும் லோகேஸ்வரன் என்பவருடன் அமூபி தகாத உறவில் இருந்து வந்துள்ளார் என்ற திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. அது மட்டுமில்லாமல் வாட்ஸ்அப்பில் பேசிய ஆடியோக்கள் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதில் அம்மூபியையும் ரகசிய காதலன் லோகேஸ்வரனும் கணவன் ரசூலுக்கு எப்படி உணவில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து கொடுப்பது என்று ஆலோசித்தது தெரிய வந்தது. இதில் மாத்திரை காலை நுணுக்கி போட்டேன். அது இருந்தாலும் திப்பி திப்பியே தெரியுது. அது குடிக்கும் போது தெரிஞ்சிடல, அதனால் வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க. அது ஜூஸ் வாசம் தான் அடிக்குது மோந்து பார்த்தா. அதனால் ஒன்றும் ஸ்மெல்லும் இல்லை, அது மருந்து ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சிமெண்ட் பால் கலந்து எப்படி அந்த கலரில் இருக்குது. அது நீ வேறு டம்ளரில் போட்டு கொடுத்துருவியா, அது எப்படி என்னன்ட்டு எனக்கு அது கொஞ்சமாக கலந்து கொடுத்துருவியா அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தாண்டா ஊற்றுனேன். மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நீண்டுருச்சு. அதனால அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துட்டோமான்னு கேட்குறேன். இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன கணவர் ரசூல் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபடியே தன் கைப்பட மனைவி மீது அரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த 16ஆம் தேதி லோகேஸ்வரன் அம்மூபியை கைது செய்தனர். விசாரணையில் லோகேஸ்வரனுடன் 6 ஆண்டுகளாக அம்மூபி கள்ளத் தொடர்பில் இருந்து வந்தது தெரிய வந்தது. மேலும் உல்லாசத்திற்கு கணவன் இடையூறாக இருக்கும் ரசூலை கொலை செய்யும் நோக்கத்தில் திட்டமிட்டு உணவு ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்ததும் தெரிய வந்தது. இதற்கிடையே மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரசூல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து அம்மூபி லோகேஸ்வரன் மீதான கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த விரிசல் இருக்கு பாருங்க, அதுல 3வது நபர் நுழையிறதுனால தான் இது போன்ற தகாத உறவுகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களும் இணையதளங்களும் இன்னைக்கு
பலர்கிட்டையும் தகாத உறவு வளர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு அப்படிங்கிற உண்மையும் மறுக்கவே முடியாது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.